சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆடி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆகஸ்ட் மாசத்துல கடகராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இவங்க அஷ்டம சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால கண்டிப்பா உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத சனி பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு சில கடகராசிக்காரங்க இந்த அஷ்டம சனியோட ஆதிக்கத்தால திடீர் விபத்துக்கள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் எலும்பு முறிவு மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா இந்த அஷ்டம சனி இவங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி அந்த காரியத்துல தடைகளை ஏற்படுத்தும், தாமதங்களை ஏற்படுத்தும், கடைசியா திடீர் தோல்விகளை கொடுத்து அந்த காரியத்தை முழுமையா இந்த அஷ்டம சனி முடிச்சும் விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க சமீப காலமா தொழில் ரீதியா பெரிய அளவிலான எதிர்ப்புகள் அப்படிங்கறத சந்திச்சுக்கிட்டே வருவாங்க. நிறைய தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். புதுசா எதிரிகள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வருஷமா கூட பழகினவன் நண்பனா இருந்தவனே எதிரியா மாறி நிப்பான். முக்கியமா சொந்த பந்தங்கள் மூலமாவோ அல்லது நண்பர்கள் மூலமாவோ ஒரு சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த அஷ்டம சனி கடகராசி அன்பர்களுக்கு கட்டாயமா ஏற்படுத்தி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தான் இவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா உத்தியோகத்துல இருக்கிறவங்களோட நிலைமை இதை விட மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிற பெரும்பாலான கடகராசிக்காரங்க மேல் அதிகாரிகள் கூட ஒரு சில மனக்கசப்புகளே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நிம்மதியா இவங்களால வேலை பார்க்கவே முடியாது. தேவையில்லாத பழிகள் அப்படிங்கறத அடிக்கடி சுமந்துகிட்டே இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாத செய்யாத தப்புகளுக்காக இவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலான நேரங்கள்ல இவங்களோட மேல் அதிகாரிகள் இவங்களை மட்டம் தட்டியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே உத்தியோகத்துல இருக்கிற பெரும்பாலான கடகராசிக்காரங்க ஒரு மன விரக்தியோட தான் அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வேற வழியே இல்லாம வேலை செய்யற இடங்கள்ல ஏற்படக்கூடிய அவமானங்களை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கடந்த 4-5 வருஷங்களா கடகராசிக்காரங்க ஒரு நிம்மதி இல்லாத குடும்ப வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது எட்டாக்கனியாவே போய்கிட்டு இருக்கு. திருமணம் முடியறதுல நிறைய தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே வருது. அதுவே திருமணத்தை முடிச்சுட்டு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்டா திருமணத்தை முடிச்சோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில நிறையவே பிரச்சனைகள், நிறையவே போராட்டங்கள் அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டம சனி கடகராசிக்காரங்களை எந்த வகையிலுமே முன்னேறவே விடாம தொடர்ச்சியான தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்துக்கிட்டே வருது. அதையும் மீறி வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்னு இவங்க முயற்சிகளை எடுக்கும் போது சொந்த பந்தங்களே எதிராக வந்து நிப்பாங்க. அப்படி இல்லைன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களே எதிராக வந்து நின்று அந்த முயற்சிகள்ல முட்டுக்கட்டைய போட்டுருவாங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் சனி பகவான் நிறைய போராட்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்துக்கிட்டே வரார். இன்னொரு பக்கம் சொந்த பந்தங்களும் குடும்பத்துல இருக்கிறவங்களும் சேர்ந்து போராட்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளாவது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை உண்டு பண்ணுமா, ஏதாவது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு நிறைய சுறுசுறுப்பையும் நிறைய தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்தோட தொடக்கத்துல சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கடகராசியில சுக்கிர பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார். கடகராசியோட தனாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கடகராசியில இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்களும் சிறப்பான பண வரவை எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஏதாவது வகையில உங்க கையில பண புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, ஒரு நார்மலான முன்னேற்றத்தை கட்டாயமா எதிர்பார்க்கலாம். முக்கியமா நீங்க இதனால் வரைக்கும் சந்திச்சு வரக்கூடிய பண நெருக்கடியில இருந்தும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல இருந்தும் ஓரளவுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ராஜகிரகமான சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்களும் கடகராசிக்காரங்க ரொம்பவே நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிறதால இந்த காலகட்டத்துல உங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் அப்படிங்கிறது வரும். தேவையில்லாத எரிச்சல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல இந்த கோபத்தாலேயே உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால கடகராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்கவே உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரமாவே இருந்தாலும் சரி, உங்களோட கோபம் உங்களுக்கு நஷ்டத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும். எந்த வகையிலும் லாபகரமா இருக்காது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க.
முக்கியமா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கூட பொறுமையாவும் நிதானமாவும் பேசிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களால தவிர்க்க முடியும். அதே போல இது அஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால இந்த ஆகஸ்ட் மாசத்துல நீங்க எவ்வளவுதான் சுறுசுறுப்பா இருந்தாலும் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும். நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல எதிர்பார்க்கிற காரியங்களை உங்களால செஞ்சு முடிக்க முடியாது. எந்த காரியமா இருந்தாலும் சரி சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக எந்த காரியங்களுமே நடக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. ஸ்லோவா நடக்கும், ஆனா கட்டாயமா நடந்தே தீரும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகள் முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் இருக்குது. சனி பகவான் மட்டும்தான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து ஒரு சில நெருக்கடிகளை கொடுப்பார். அவரும் வக்ரகதியில சஞ்சாரம் பண்றதால பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்காது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா உத்தியோகத்தை பத்தி பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நீங்க ரொம்ப வருஷமா வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இதுவரைக்கும் அமையல அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க வேலை வாய்ப்பு சம்பந்தமா எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலுமே வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு கூட சாதகமான கிரக அமைப்புகள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்குது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இதனால நமக்கு வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற மன விரக்தியை கைவிட்டுட்டு ஃபுல் போர்ஸோட இந்த ஆகஸ்ட் மாசத்துல வேலை சம்பந்தமான முயற்சிகளை தொடர்ச்சியா எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ணுவார். தனஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கும் போது பண வரவை தாராளமா ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களோட மன தைரியம் இந்த காலகட்டத்துல 2 மடங்கா அதிகரிக்கும். நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய வாய்ப்புகளையும் சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா வச்சிருந்தாலும் சரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. எந்த சூழல்லையுமே உங்களுக்கு தோல்வி அப்படிங்கறத கொடுக்காத ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட முதல் பகுதியை விட மாதத்தோட பிற்பகுதி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்க போகுது. குறிப்பா மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் 2வது வீடான தனஸ்தானத்துல இருக்கிறதால குடும்பத்துல இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு அளவுல சப்போர்ட்டா இருப்பாங்க, உங்களுக்கு ஆதரவா அவங்க வந்து நிப்பாங்க. ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா கூட ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே திருமணம் ஆகாத கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு சிறப்பான ஆதரவும் மரியாதையும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்க காதல்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த காதல் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களோட மருத்துவ செலவுகள் பாதியா குறையக்கூடிய காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். நீங்க 60 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இது நாள் வரைக்கும் சந்திச்சுட்டு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள்ல இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால நீங்க ரொம்ப காலமா செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயங்களை இந்த ஆகஸ்ட் மாசத்துல தாராளமா உங்களால செய்ய முடியும். உங்க மனசுல இருந்துட்டு வந்த ஏக்கங்களையும் குழப்பங்களையும் முழுமையா தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ரொம்ப காலத்துக்கு அப்புறமா மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.